வணக்கம் மக்களே, உங்கள் தமிழ் மகன் ஐசாக் மீண்டும் வந்துட்டேன். இன்னைக்கும் ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி தான் பேச போகிறேன். இது நம்ம டெய்லி வாழ்க்கையில் வந்து அதிகமாக வந்து பார்த்துருப்போம். இந்த விஷயங்களை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், படங்களில் பார்த்துருப்போம். கிரட்ஜ், அதாவது பழி வாங்கும் எண்ணம், இல்லைன்னா வெஞ்சன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழி வாங்கும் எண்ணம் வந்து நிறைய நம்ம வாழ்க்கையில் வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. நிறைய படங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஏதாவது ஆரம்பத்தில் வந்து யாராச்சும் ஏதாவது செஞ்சுருவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்கள திருப்பி போய் பழி வாங்குவாங்க. ஓகே, அதாவது அவங்க என்ன செஞ்சாங்களோ அதே மாதிரி வந்து திருப்பி செஞ்சு அவங்கள பழி வாங்குவாங்க. இது நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு அவ்வளோ சீக்கிரமாக தென்படாது, ஆனால் வந்து நடக்கலாம். இப்போ வந்து கொஞ்ச நாளே எல்லாருக்கும் வந்து கோவம் வருதுங்க. அதனால் வந்து அது பழி வாங்கும் உணர்ச்சி வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, இல்லைனா வந்து நீ பாரு, நீ இப்படி பண்ணிட்ட, உனக்கும் நான் இதே மாதிரி பண்ணுறேன், இல்லை உனக்கு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு வந்து ஒரு பழி வாங்கும் உணர்ச்சியை, வெஞ்சன்ஸை வந்து நிறைய பேர் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை வந்து அவங்க நம்மளுக்கு துரோகம் செஞ்சுருக்கலாம். இப்போ துரோகம்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஃபிசிக்கல் வயலன்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மள ஒருத்தர் வந்து அடிச்சிட்டாங்க, நம்மளுக்கு வந்து அந்த பழி வாங்கும் எண்ணம் வந்து வரும் சில பேருக்கு. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, இந்த பழி வாங்கும் எண்ணத்தை விட உங்களை ஃபிசிக்கலாக யாராவது தாக்கிட்டாங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கலாமே, ஆமாவா இல்லையா? இந்த பழி வாங்கும் எண்ணத்தால் வந்து என்ன சாதிக்க முடியும்? ஏன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த வெஞ்சன்ஸ்ங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு இழப்பை தான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. யாருமே இதனால் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை, சரிங்களா? இப்போ உங்களை யாரோ துன்புறுத்திட்டாங்க, துரோகம் செஞ்சுட்டாங்க அப்படின்னு நீங்கள் வந்து அவங்கள பழிவாங்க புறப்பட்டீங்கன்னா உங்களுடைய நேரமும் உங்களோட வாழ்க்கையும் எவ்வளோ வீணாகும் தெரியுமா? ஏன்னா இப்போ வந்து இந்த தமிழ் படத்தில் எடுத்துக்கிட்டிங்களாலும் சரி, எந்த விதமான மொழி படத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, பழி வாங்குங்கிறது வந்து சாதாரணமாக காட்ட மாட்டாங்க. அதுக்கு பிளான் பண்ணணும், அதுக்கு நிறைய டைம் செலவாகும், அதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து பழி வாங்க முடியும். இது ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு கதைக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக இருக்கும். நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்காக உட்காந்து பார்க்கலாம். ஆனால் இது வாழ்க்கையில் வரும்போது நீங்கள் அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி டைம் இருக்காங்க, யாராவது உங்களை நீங்கள் வந்து திருப்பி அவங்கள பழி வாங்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து பிளான் பண்ணி செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. அப்படி நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட எதுக்கு? ஏன்னா ரெண்டு சைடுமே வந்து கண்டிப்பாக நிறைய டைம் வேஸ்ட் ஆகும், உங்கள் லைஃப்பும் ரொம்ப வேஸ்ட் ஆகும். எல்லாம் சொன்ன மாதிரி உங்களை யாராவது வந்து அட்டாக் பண்ணிட்டாங்களா ஃபிசிக்கலாக, நீங்கள் எதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி வந்து பழி வாங்கணும்? நீங்கள் லீகல் ஆக்ஷன் எடுக்கலாமே, உங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா இமோஷனலி, இப்போ இமோஷனலி நம்ம ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம், நம்மளுக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப பெயினாக இருக்கும். அதனால வந்து நம்ம எல்லாருமே பழி வாங்க ஆரம்பிச்சுட்டா உலகத்தில் பாதி பேர் பழிக்கு பழி வாங்கிட்டே தான் நாங்கள் போனோம். அடி சண்டை அப்படி தான் லைஃப் போயிட்டு இருக்கோம். அதுக்காக நான் வந்து மன்னிப்போம் மறப்போம்னு சொல்லலை. ஏன்னா இமோஷனலி நம்ம துரோகம் பண்ணிட்டாங்களா நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு டெஃபினெட்லி அந்த பெயின் நம்மளுக்கு இருக்கும். அது நான் வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனால் அதே நினச்சிக்கிட்டு பழி வாங்க போகிறோன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறதுல என்ன நன்மை கிடைக்க போகுது? யாருக்குமே நன்மை இல்லை. முதல்ல விக்டிமாக இருக்கிறவங்களுக்கு அறவே நன்மை இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு பழிக்கு பழி வாங்க போறீங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பை தான் நீங்கள் பணையம் வைக்கிறீங்க. நீங்கள் போயிட்டு உங்களுடைய லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்க, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னா தேவையில்லாத ஒரு ஆளுக்காக வந்து நீங்கள் எதுக்கு உங்களுடைய வேல்யூவான டைமை வேஸ்ட் பண்ணணும்? அதெல்லாம் மறந்து தூக்கி போட்டுட்டு மனசில் ஒரு ஓரத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துட்டே போகலாமே. இப்போ இந்த கர்மா இஸ் பூமரங் அப்படின்னு சொல்கிறாங்க, ஜஸ்டிஸ் வந்து உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு நடந்திருக்கு, இல்லைன்னு இல்லைங்க. இப்போ நம்மளுக்கு துரோகம் செய்கிறவங்க வந்து அவங்க வந்து அதுக்கான பலனை வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அது வந்து எந்த விதமான ரீதியால் இருந்தாலும் சரி, எப்படியாவது அவங்களுக்கு அந்த பலனை வந்து அவங்க அனுபவிப்பாங்க. அது ஒரு நல்பலனா சொல்ல வரலங்க, அவங்களுக்கு வந்து அவங்க செஞ்சதுக்கு அவங்க தண்டனை அனுபவிப்பாங்க, அவங்க உண்மையிலேயே தப்பு செஞ்சிருந்தாங்க. அதை போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு நம்ம லைஃப்பை வந்து ஜெப்படைஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்யூச்சரை வந்து வீணாக்கிக்கிட்டு இருக்கணுமா? இந்த பழி வாங்க உணர்ச்சி தேவைதானா? எந்த அளவுக்கு அவசியம் இந்த வெஞ்சன்ஸ், கிரட்ஜ், பழி வாங்க உணர்வு? இதெல்லாம் லைஃப்க்கு தேவையில்லைங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கலாம். ஓகே, இதெல்லாம் தேவையில்லை. மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எத்தனை வருஷம் வந்து சில பேர் வந்து பழி வாங்க உணர்ச்சி வச்சுக்கிறாங்க. இப்போது நீங்கள் ஒரு படம் பார்த்தீங்கன்னா 18 வருஷம் வந்து அவங்க ரூமுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு நான் 18 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பழி வாங்குறேன்னு வந்து அவங்க ஜெயிக்கவே இல்லையே.
இந்த பழி வாங்கும் உணர்ச்சி, இந்த வெஞ்சன்ஸை வச்சுட்டு வெளியே வந்தவங்க யாரும் வந்து ஜெயிச்சுதான் சரித்திரமே இல்லைங்க. நல்லது செய்யுங்க, நல்ல விஷயத்துக்காக போராடுங்க. கண்டிப்பா வந்து ஜஸ்டிஸ் வந்து கொஞ்சம் லேட்டா கிடைச்சாலும் கண்டிப்பா டெஃபினெட்லி கிடைக்கும்னு தான் நான் நம்புறேன். அவங்க செஞ்சுட்டாங்கிறதுக்காக நம்மளும் திருப்பி அதே மாதிரி செய்யறது ரெண்டு பேருக்குமே எந்தவித வித்தியாசமும் இல்லாம போயிடும். லைஃப்பை வந்து சந்தோஷமா வாழணும், ஒவ்வொரு நாள் வந்து சந்தோஷமா போகணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த நிமிஷம் கூட நம்ம மனசுல யாராவது வந்து ஏதாவது பண்ணிருப்பாங்க, எப்பயோ பண்ணிருப்பாங்க. அது வந்து என்னைக்காச்சும் ஒரு நாளுக்கு வந்து நம்ம மனசுல தோணும், நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, இது வந்து நம்மளுக்கு ஃபேராகவே இல்லையே, ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வருங்க. அந்த கோபம் அதே ஞாபகமா இருக்கும், வேற எதுவுமே செய்ய முடியாது. எனக்கு எல்லாமே புரியுது. எல்லாருமே இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்து கோ த்ரூ பண்ணியிருப்போம். நம்மளுக்கு இது நடந்திருக்க கூடாது, நம்மளுக்கு ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துருச்சு, ஆனால் நம்ம திருப்பி ஃபைட் பண்ண முடியல, இவங்களை நம்ம எப்படியாச்சும் பழி வாங்கணும், இல்லை தானாவே ஏதாவது உங்களுக்கு நடக்காது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. பரவாயில்லைங்க, நம்மளுக்கு துரோகமே பண்ணியிருக்கட்டும், நம்மளுக்கு வழியே கொடுத்துருக்கட்டும், அதையும் தாண்டி இந்த நாள் வரைக்கும் நம்ம வரலையா? எப்படி வந்தோம்? நம்ம பாசிட்டிவா இருக்கிறனால, நம்ம தெளிவா செயல்படுறதுனால இந்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது சந்தோஷமா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்காங்கிறது வந்து செகண்டரியா இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம், அந்த துரோகம் அந்த வழியெல்லாம் தாண்டி. இனி எப்படி இதை கடந்து போறது? நல்ல ஒரு கவுன்சிலிங். உங்க மனசுல அதை அடக்கி வைக்க முடியல, எனக்கு இந்த மாதிரி ஒரு துரோகம் நடந்துருச்சு, சரியான ஒரு ஆள்கிட்ட நீங்க இதை பகிர்ந்துக்கலாம். நம்ம சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சரியான ஆளா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட இந்த மாதிரி என் வாழ்க்கையில நடந்திருக்கு, இந்த பெயின் வந்து என்னால தாங்க முடியல, இந்த துரோகத்தை என்னால தாங்க முடியல, எனக்கு அவங்கள பார்க்கும் போது திருப்பி கோபமா வருது, நினைக்கும் போது கோபமா வருது, இந்த பழி வாங்கும் முயற்சி வந்து என் மனசுக்குள்ள வந்துருமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட நீங்க பேசலாம். இல்லைன்னா ப்ராப்பரான வந்து ஒரு கவுன்சிலிங் போயிட்டு, என் மனசுல இப்படி ஒரு கிராட்ச் இருக்கு, இதுல இருந்து நான் வந்து வெளியாகணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு துரோகம் செஞ்சவங்க சந்தோஷமா தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க, அவங்க லைஃப் அவங்க போயிட்டே தான் இருக்கும். நம்ம தான் அதை நினைச்சு மனசை போட்டு புள்ளிங்கிட்டு அப்படியே வந்து நம்ம டைமையும் நம்ம லைஃபை பாதிக்கு பாதி வேஸ்ட் பண்ணிட்டே போயிட்டு இருப்போம். நீங்க வந்து மன்னிக்கணும், மறக்கணும் அப்படிங்கறத தாண்டி இது ஏன் நம்ம நினைக்கணுங்கிறத நான் கேட்கிறேன். நம்ம நினைக்க நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படுங்க. இது நம்மளுக்கு தேவையா? நம்ம ஃபேமிலிக்கு தேவையா? நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு தேவையா? ஏன்னா வந்து அவங்க கண்டிப்பா நம்மளை புரிஞ்சுக்குவாங்க, இவங்க இந்த மாதிரி பெயினை வந்து கோத்ரூ பண்ணிட்டு வந்திருக்காங்க, இந்த மாதிரி துரோகத்தை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம கூட இருக்கிறவங்கள நம்மளை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நல்லாவே புரியும். எப்பவுமே வந்து இந்த கிராச், வெஞ்சன்ஸ், அடிதடி, சண்டை, பழிக்கு பழி, பதிலுக்கு பதில், இது ரொம்ப டிராமாட்டிக்கா போயிடும் ப்ரோ. நிஜ லைஃப்ல வந்து நடக்கிறது கொஞ்சம் குறைவா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயம், ஆனா மீடியா வழி, இந்த திரைப்படங்கள் வழி வந்து நம்ம வந்து அதிகமா பாக்குறோம். சம்டைம்ஸ் வந்து நம்மளே அந்த கேரக்டரா மாற பார்ப்போம். ஓ, என்னை இப்படி பண்ணல, இந்த மாதிரி டெக்னிக்கை பயன்படுத்தி உன்னை பழி வாங்கலான்னு தோணும். ஆனா செய்யறது வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். நான் இங்க பேசுறது நீங்க செய்யறத பத்தி சொல்லலைங்க, அந்த தோணுதல் எதுக்கு, எப்படி, அது ஏன் அது தோணணும், பழிக்க பழி வாங்கணும் அப்படின்னு. இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா வந்து தப்பு செஞ்சுட்டாங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா சாபம் ஓடுவாங்க, நீ நல்லா இருக்க மாட்டே, நீ இப்படி போயிடுவ, நீ அப்படி போயிடுவ அப்படின்னு சொல்லி அந்த அந்த கோபத்தை வந்து வெளிப்படுத்துவாங்க. எனக்கு புரியுதுங்க, இது வந்து கோபம், நம்மளுக்கு தப்பு நடந்துருச்சு, அநீதி நடந்துருச்சுங்கிற போது நம்ம வந்து குரல் கொடுப்போம். ஓகே, ஃபைன். ஆனா நம்ம திருப்பி வந்து நம்ம லைஃப்குள்ள திருப்பி வரணும். நம்மளுக்குன்னு வந்து நம்மளோட லைஃப் இருக்கு, அதை நம்ம ரன் பண்ணணும். அங்கேயே உட்காந்துட்டு நான் ரூமுக்குள்ளேயே 18 வருஷம் கதவை சாத்திக்கிட்டு நான் வந்து ஓகே, நான் அந்த 18 வருஷம் பிளான் போடுறேன், உன்னை நான் பழி வாங்க போறேன், உனக்கு நான் வந்து பதிலுக்கு பதில் கொடுக்க போறேன், என்னோட வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் தீர்த்துக்க போறேன், நீ பண்ண பாவத்துக்கு வந்து நீ அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில பேர் வந்து இருந்தீங்கன்னா, ஐ டோன்ட் நோ வாட் எல்ஸ் ஐ கேன் சே. கோபத்தின் உச்சக்கட்டம், அதோடைய பாதிப்பு யாருக்குங்க? உங்க எதிர்கொள்ளவங்களுக்கா? டெஃபினெட்லி நோ. நம்ம லைஃப் தான் கேம்பிள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம டைமை தான் அங்க நம்ம கேம்பிள் பண்றோம். முதல்ல நான் சொன்ன மாதிரி ஒருத்தர் உங்களை பிசிக்கலி அட்டாக் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கலாம். ஓகே, நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணலாம், அதுக்கு ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்து. இமோஷனலா பண்ணாங்களா, என்ன பண்றது நீங்க கேட்கலாம். கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இமோஷனலி வந்து நம்ம வந்து எந்த லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியாட்டியும் லீவ் இட். ஓகே, சில நேரம் நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் நம்புற மாதிரி கர்மா இஸ் ஆல்வேஸ் அ பூமரேங்.
அது உண்மையிலேயே அவங்க நம்மளுக்கு துரோகம் செஞ்சிருந்தாங்கன்னா அதோடைய பிரதிபலனை வந்து கண்டிப்பா அவங்க சந்திப்பாங்க. ஆனா அதுக்காக நம்ம டெய்லி அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகணும்? சரிங்களா? இந்த வெஞ்சன்ஸ், கிரட்ச், பழிவாங்கும் உணர்ச்சி, பதிலுக்கு பதில் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை நீங்க எல்லாரும் வாழணும், நானும் உட்பட. சரியான ஆளை தேர்ந்தெடுங்க. உங்க மனசுல உள்ள பாரத்தை சொல்லுங்க. இறக்கி வச்ச பிறகு உங்க லைஃபை சந்தோஷமா லீட் பண்ணுங்க. டெஃபினெட்லி உங்க எல்லாருனாலையும் முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கும் வரை நன்றி.